கர்த்தர் நம்மளோட பேசுகிற விதங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அதுவும் கடந்த நாட்கள்ல ஆண்டவர் வந்து என்ட்ட ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா காமிச்சுட்டே வந்தாரு. என்ன அப்டின்னா, ஒரு ரெயின்போ. எங்க பார்த்தாலும் நிஜத்திலேயுமே நான் வானத்துல ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்ப ரெயின்போ பார்த்தேன். அப்ப என் தங்கச்சிட்ட கூட சொன்னேன். "ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாரி ரெயின்போ பார்த்தேன்" அப்டின்னு சொல்லிட்டு. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் எங்க போனாலும் ஏதாவது ஒரு இமேஜ் அந்த ரெயின்போ வானவில் வந்து அது வந்து தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. எப்பயுமே ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பிக்சர் வச்சு என்கிட்ட பேசுறது ரொம்ப வழக்கம். ஆண்டவர் நெறைய முறைகள்ல நம்மளோட பேசுகிற ஆண்டவர். இந்த முறையும் அதுல ஒண்ணு ரொம்ப விசேஷமானது. நான் ரொம்ப இத விரும்புவேன். ஆண்டவர் வந்து இந்த பிக்சர்ஸ் வச்சு இந்த இந்த மாரி பேசுறத நான் வந்து ரொம்ப அதிகமா விரும்புவேன். அப்ப ஆண்டவர் ஏதோ நம்மட்ட சொல்ல வராரு அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுச்சு. இது கிட்டத்தட்ட நான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இருந்தே ஆமா கிட்டத்தட்ட 1 மாசம் இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இருந்தே அந்த ரெயின்போ நான் பார்த்தேன். வானத்திலேயே நான் நிஜத்திலேயே பார்த்தேன். அதுக்கப்புறம் நெறைய நான் எங்கெங்க போறேனோ அங்கங்கலாம் இமேஜஸ் இருக்கும். ஆ ஏதாவது ஒரு பேக் மேல இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் மேல இருக்கும். இல்ல ஏதாவது ஸ்கூல்ல வரைஞ்சிருப்பாங்க. இந்த மாரி கலர்ஸ் வச்சு வரைஞ்சிருப்பாங்க. இந்த மாரி நான் எங்கெங்க பார்க்குறேனோ நெறைய இடத்துல நான் அத பார்த்தேன். அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஆண்டவரே, பைபிள்ல வந்து ரெயின்போ அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோட பண்ற உடன்படிக்கை. அதாவது நோவாவோடு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை. என்ன அப்படின்னா, எப்பலாம் நான் வானத்துல வந்து இந்த ரெயின்போ வைக்கிறேன்